ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா 2 மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை பத்தி பார்க்க போறோம். இது வீட்லயும் இந்த தொழிலை செய்யலாம், ஃபேக்டரியா வச்சு ரன் பண்ணலாம். ஃபுல்லி ஆர்கானிக் ப்ராடக்ட், அதுவும் மதிப்பு கூட்டு பொருள். ஓகேங்களா? ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருந்தா போதும் இந்த தொழிலை நம்ம தொடங்க முடியும். ஈஸியா ப்ராசஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட தயாரிக்கலாம். உணவுப் பொருளாகவும் மருந்து பொருளாகவும் அழகு சாதன பொருளாகவும் பயன்படுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹை நியூட்ரியன் சோர்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்டா இது இருக்கு. இது வந்து ஒரு ஆயில் ப்ராடக்ட்டுங்க. இதோட 100 ml ஆயிலோட ரீட்டைல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1700 ரூபாய். அது இப்போ 1 லிட்டர் ஆயில் வந்து 17,000 ரூபாய் வரைக்கும் இது விற்பனை ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முரிங்கா ஆயில், அதாவது ட்ரம்ஸ்டிக் ஆயில் சொல்லுவாங்க. முருங்கை காயில இருந்து நம்ம ஆயில் தயாரிக்கலாம். அதனோட வர்த்தகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. இது எப்படி தயாரிக்கலாம், எப்படி தயாரிச்சா இதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். முருங்கை காயில இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற இந்த தொழிலை செய்யறதுக்கு வெறும் முருங்கைக்காய்கள் மட்டுமே போதும். இந்த முருங்கை காய்களை நீங்க மொத்த மார்க்கெட் விலையிலயோ இல்ல உங்க வீட்லயோ நீங்க பயிரிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், தயார் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தொழில 3 விதமா பண்ணலாம். முருங்கை காய்களை நீங்க விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுல இருக்க விதைகளை எடுத்து இந்த கருப்பு கலர்ல நீங்க விற்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் தோலையும் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பு, அதாவது அந்த சீட்ஸ், அதுல இருந்து தான் நம்ம ஆயில் தயாரிப்போம். அந்த சீட்ஸையும் நம்ம விற்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆயில் தயாரிச்சு அப்படியே நீங்க விற்கலாம். அப்ப எத்தனை விதமா இதுல சம்பாதிக்கலாம்னு பாருங்க. ஆனா இதுல முக்கியமா நீங்க ஆயில்ல மட்டும்தான் அதிக அளவு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு இந்த மொரிங்கா ஆயில் மேக்கிங் பிசினஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நார்மலா ஒரு ஹெல்த் ப்ராடக்ட், ஒரு நியூட்ரியன் சோர்ஸ் உள்ள ப்ராடக்ட், நமக்கு வயசாகிறத தடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். முகம், அப்புறம் வந்து தோல், இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு குளோவை கொடுக்கும், ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். அதே மாதிரி மூட்டு வலி, கை கால் வலி, இதுக்கெல்லாம் எதிராக இது செயல்படுது. இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது இந்த வலிகளை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை மறைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி முடி, கால்களை வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம், ஹேரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், பொடுகை நீக்கலாம். இது எல்லாத்துக்குமே இது பயன்படுது. இதுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம முருங்கை காய்களை வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு அதுல இருக்கக்கூடிய விதைகளை பிரிச்சு எடுக்கிறோம். முருங்கை காய்கள் வாங்கும் போது நல்ல முத்தின காய்களா வாங்கணும். இன்னும் சொல்லப்போனா மரத்திலேயே காஞ்சி போகுது இல்லையா, அந்த காய்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த காய்களை எடுத்து அதுல இருந்து நம்ம விதைகளை தனியா பிரிக்கணும். பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர்ல கிடைக்கும். இதை நல்லா காய வைக்கணும். நார்மலா நம்ம காய வைக்கிறது சோலார் ட்ரையர்ல காய வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இல்ல நார்மலா கூட நம்ம காய வச்சுக்கலாம். ஆனா நிறைய மண், தூசி எல்லாம் படாம நம்ம காய வைக்கணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேல வந்து அப்படியே நல்லா தேய்ச்சி மேல இருக்க தோலை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பருப்பை தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஆயில் தயாரிக்க பயன்படுத்த போறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஆயில் மேக்கிங் மிஷின் வாங்கிக்கணும். அது மரச்சக்கா இருந்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நார்மலான மிஷின்லயும் நம்ம என்ன செய்யலாம், இதை அரைக்கலாம். நம்ம சாதாரணமா வேர்க்கடலை அரைச்சி கடலை எண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. இந்த முருங்கை ஆயிலுக்குன்னு மிஷின்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மிஷின்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விதைகளை இதுல போட்டோம் அப்படின்னாக்கா அதுல இருந்து உங்களுக்கு டைரக்டா என்ன செய்யும், ஆயில் வரும். அந்த ஆயிலை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு ஏர்டைட் பவுச்லயோ கண்டெய்னர்லயோ அதை வந்து அடைச்சி நம்ம சேலுக்கு கொண்டு வர வேண்டியதான். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. இதுக்கு நிறைய மேன் பவர் வேணுங்கிற அவசியம் கிடையாது, நிறைய மிஷினரிஸ் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா இந்த தொழிலை செய்ய முடியும். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நம்ம முருங்கை காய்களை ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கணும். இல்லைன்னா நம்ம ஒரு தோட்டமா இருந்து பயிரிடணும். இல்லைன்னா விவசாயிகள்ட்ட இருந்து டைரக்டா வாங்கணும். இதை வந்து நீங்க கவனத்துல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆயிலா நீங்க மேக் பண்ணும்போது இதுல நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்ப ஆர்கானிக் ஆயில்னா என்ன, நீங்க சாதாரணமா ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த முகத்துக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேரியர் ஆயில் வச்சு தயாரிப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு தேங்காய் எண்ணெயோட இந்த விதைகளையும் அரைச்சி கலந்து அந்த மாதிரி கேரியர் ஆயில தயாரிப்பாங்க. முருங்கை விதைகளை போட்டு அதோட கோகனட் ஆயிலோ இல்லை ஏதாவது ஒரு ஆயில் அதோட மிக்ஸ் பண்ணி அரைச்சி அந்த ஆயிலை விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. அது
கேரியர் ஆயில் பயன்படுத்துறது அது வந்து ஆர்கானிக் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயிலுக்கு தான் நல்ல விலை கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, இப்போ நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. இந்த குவாலிட்டியில நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம சாதாரணமா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி முருங்கை எண்ணெயை இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல. ஆனா வெளிநாடுகள்ல இதுக்கு நிறைய மதிப்பு இருக்கு. ஆயுர்வேத சித்தா மெடிசன்ல இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இப்ப நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட மார்க்கெட் growth அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவா இருக்கு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இது இம்ப்ரூவ் ஆகிட்டு போகுது. அதனால இது ஒரு நல்ல பிசினஸா இருக்கணும். ஆனா மார்க்கெட்டிங்கை மட்டும் நீங்க நல்லா மார்க்கெட்டிங் பிடிக்க உங்களுக்கு தெரியணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நமக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். பொறுமையா இருந்தோம் அப்படின்னா இதுல ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இ-காமர்ஸ் செல்லிங் பண்ணும்போது இதுல நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்க பார்க்க முடியும். நம்மளோட பிராண்டிங் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நார்மலா பிராண்டிங்கே இல்லாம ஒரு பொருளை விற்கிறதை விட நம்ம ஒரு நம்ம கம்பெனியை ஒரு பிராண்டிங் பண்ண தெரியணும். பண்ணும்போது இதுல நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரே ஒரு ஆயில் மேக்கிங் மிஷின் வேணுங்க உங்களுக்கு. நார்மலா அது இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஒரு கோல்டு பிரஸ் ஆயில் மிஷின் நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோலார் ட்ரையர், நீங்க காய வைக்கிறதுக்கு ஒரு ட்ரையரையும் பயன்படுத்தலாம். இதுவே சுத்தமான பிளேஸ் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நார்மலா வெயில்ல கூட காய வைக்கலாம். ஆனா சோலார் ட்ரையர் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்லாம் சிதையாம உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு அந்த வெயில் வந்து அதுல படுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அப்ப சோலார் ட்ரையர் வாங்கிக்கலாம். வேயிங் ஸ்கேல்ஸ், அது அளக்கிறதுக்கான அந்த வேயிங் ஸ்கேல்ஸ் வாங்கிக்கணும். பேக்கிங் பாட்டில்ஸ் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அது மேல ஒட்டுறதுக்கான அந்த பிரிண்டிங் லேபிள்ஸ் வந்து தயார் பண்ணிக்கணும். இதுக்கான லைசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா சொல்றதா இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட், அதை மறக்கக்கூடாது. உணவு பொருளா தான் இது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. சத்துக்கான பொருளா, அதாவது நியூட்ரியன் சோர்ஸ் உள்ள பொருளா இப்ப எல்லாமே ஒரு மாத்திரையாவோ பவுடராவோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு FSSAI சர்டிபிகேட் கண்டிப்பா நீங்க எடுக்கணும். அது இல்லாம நீங்க பிசினஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தொழிலுக்கு கண்டிப்பா இது வேணும். இதே மாதிரி நீங்க முருங்கை கீரையில இருந்து பவுடர் எப்படி தயாரிக்கிறது, டேப்லெட் எப்படி தயாரிக்கிறது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னாக்கா நீங்க போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன லைசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது. அதாவது நீங்க வந்து காஸ்மெட்டிக் விற்கிறதுக்காக நீங்க தயார் பண்றீங்கன்னா இந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இ-காமர்ஸ் செல்லிங் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க கம்பெனியா வச்சு ரன் பண்றீங்கன்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொரிங்கா சீட் ஆயில் மிஷின் சாதாரணமா பாத்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். இது கம்மியாவும் மிஷின்ஸ் இருக்கு. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 5000ல இருந்து 10,000 வரைக்கும் செலவாகும். சோலார் ட்ரையர் பாத்தீங்கன்னா ஒரு 10,000ல இருந்து 20,000க்குள்ள நீங்க வாங்கலாம். பேக்கிங் பாட்டில்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5000ல இருந்து 10,000 வரைக்கும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ஒரு பாட்டில் ஒரு 10 ரூபா ரேஞ்ச் வருமா, அவ்வளவுதான் வரும். ஓகேங்களா? ஒரு 5000ல இருந்து 10,000 வாங்கும்போது உங்களுக்கு பல்கா நிறைய பாட்டில்ஸ் இருக்கும். லிக்விட் கேஷா ஒரு 50,000 நீங்க கையில வச்சுக்கலாம். லேபிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க லேபிள்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5000 10,000க்கு பண்ணாலே நிறைய லேபிள்ஸ் இருக்கும். பேக்கிங் பாட்டில்ஸும் அப்படிதான், லேபிள்ஸும் அப்படிதான். அப்ப டோட்டலா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எவ்வளவு வேணும்னா ஒரு 1,80,000ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நல்ல விதமா இந்த தொழிலை பண்ண முடியும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ எவ்வளவு ட்ரம் ஸ்டிக்ஸுக்கு, எவ்வளவு முருங்கைக்காய்களுக்கு எவ்வளவு சீடு கிடைக்கும், எவ்வளவு சீட்ல இருந்து எவ்வளவு ஆயில் கிடைக்கும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 300 முருங்கை காய்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது நார்மல் காய்கள், சாதாரணமா நாட்டு காய்கள்ல இருந்து உங்களுக்கு ஆயில் நல்லா கிடைக்கும். அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நீளமா இருக்க காய்களை விட நாட்டு காய்கள்ல உங்களுக்கு நல்ல ஆயில் கிடைக்கும். இப்போ 300 ட்ரம் ஸ்டிக்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து 1 கிலோ விதைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஒரு சில இதுல 5 6 விதைகள் இருக்கும், ஒரு சில இதுல 4 விதைகள் இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேஷன் தான். ஓகேங்களா? ஆனா மேக்சிமம் உங்களுக்கு நிறைய முருங்கைக்காய்கள்ல இருந்து, அதாவது 300 முருங்கைக்காய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ சீட்ஸ் வந்து தாராளமா கிடைக்கும். அந்த 1 கிலோ சீட்ஸ்ல இருந்து நீங்க ஒரு 200ல இருந்து 280 ml வந்து உங்களுக்கு ஆயில் கிடைக்கும். இதுதான் இதோட ரேஷியோ. ஓகேங்களா?
நீங்க ஃபுல்லா ஒரு ஆர்கானிக் ஆயிலா இதை தயாரிக்கிறீங்க, வேற எந்த ஆயிலும் இதோட நீங்க சேர்க்கல, வெறும் விதைகளை மட்டும் போட்டு நீங்க ஆயில் ரெடி பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஆயிலோட விலை வந்து 100 ml ஆயில் ஒரு 1700 வரைக்கும் போகுது. அப்ப 200 ml ஆயில் உங்களுக்கு 3400 கணக்காகுது. 300 ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து நீங்க மார்க்கெட்ல ஒரு விவசாயிட்ட வாங்கும்போது ரொம்ப கம்மியா சீப்பா நீங்க வாங்க முடியும். நீங்களே பயிரிடும் போது அதுக்கு விலையே கிடையாது. அதுவே நீங்க ஹோல்சேல் மார்க்கெட்ல நல்ல சீசன்ல வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 500ல இருந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ள நீங்க வாங்கிட முடியும். அதர் சார்ஜஸ், அதாவது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட டோட்டலா உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னா 2500ல இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், ப்ராஃபிட் பார்க்கலாம். 1 கிலோ நீங்க விதைகளை அரைக்கும் போது உங்களுக்கு இந்த லாபம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம தயாரிப்பு செலவை விட நம்ம ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2 மடங்கு அதிகமா நமக்கு என்ன செய்யுது, லாபம் தருகிறது. இந்த தொழில் ஒரு 2 மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு பெஸ்டான தொழில். நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட ஒரு ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.